ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெதர்ஸ் ரிவ்யூ சேனல். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜியாங் அனிமி சீரீஸோட 7வது எபிசோடு. போன எபிசோடில் யானோட நோய் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை குணப்படுத்துறதுக்காக சூசாங் நியங் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற போன் ஃப்ளூட்டை யூஸ் பண்ண சொல்ல நியங்கும் போன் ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி மருந்து அவளோட உடம்புக்குள்ளே கொண்டு போகிறான். அது அவளோட உடம்புக்குள்ளே ரெட் கலரில் இருக்கிற ஸ்பிரிட் வாட்டர் ட்ராப்ஸை அப்சர்வ் பண்ணுறதோட போன எபிசோடு முடிஞ்சு இந்த எபிசோட் கண்டினியூ ஆகுது. அப்படி உள்ளே அனுப்பின மருந்து ஹீல் பண்ண இவளால் வலி தாங்க முடியல. நேரம் ஆக ஆக முடிஞ்ச அளவுக்கு அவளை ஹீல் பண்ணியாச்சு. சூசாங்கும் நீ குணமாயிட்டன்னு சொல்ல இவளும் அதை கேட்டு சந்தோஷத்தோடு ஓடி போய் வெளிச்சத்தில் கையை பார்க்குறா. அப்படின்னா இவளுக்கு சூரிய வெளிச்சத்தில் போக முடியாத நோய் இவ்வளோ நாளாக இருந்திருக்குது போல். அதனால தான் சீனியர் வெளியே போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னப்போ தயங்கி இருக்கிறா போல இருக்குது. இப்பவும் என்ன தான் குணமாயிருச்சுன்னு சொன்னாலும் வெளியில் போக பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர்ற வெளிச்சத்தில் கையை காட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ சூசாங் கவலைப்படாத, சீக்கிரமே உனக்கு ஃபுல்லாக குணமாயிரும், நீ தாராளமாக வெளியில் போகலாம்னு சொல்ல அவள் நியங்க பார்க்குறா. நியங்கும் அவளை பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் குதிரை வண்டியில் 2 பேர் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் அந்த இடத்தோட 3rd யங் மாஸ்டர், இன்னொருத்தன் பேர் பெய்லி. இவன் யாருன்னா இந்த கோயில்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக குழு அமைப்பாங்க இல்லையா, அந்த குழுவோட பழைய தலைவரோட மகராமா இவர். 2 பேரும் புதுசாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படி இப்படின்னு பல விஷயங்களை பேசிக்கிட்டு வராங்க. அப்போ பெய்லி 3rd யங் மாஸ்டர்கிட்ட இளவரசியை பற்றி கேட்குறான். அதுக்கு அவனும் அவளோட உடல்நிலை இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு சொல்கிறான். மறுபடியும் அந்த இடத்த பற்றியுமா அந்த இடத்துல இருக்கிற ஏதோ கடவுள் பற்றியும் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க போகிற பாதையில் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிறான். வந்து நின்னவன் இன்னும் கொஞ்சம் பேரை டெலிபோர்ட் பண்ணுறான். இவங்கெல்லாம் சேர்ந்து நியங், சூசாங், சீனியர் இவங்க 3 பேர்த்த பற்றியும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது சூசாங் மேலேயும் சீனியர் மேலேயும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேணும்னா அவங்கள பார்த்து பயப்படலாம், ஆனால் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் 3rd யங் மாஸ்டரும் பெய்லியும் அந்த இடத்துக்கு வர இவங்க நம்ம ஆளுங்க 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா மணிகேங் லைடர் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனும் 3rd யங் மாஸ்டர்கிட்ட நம்ம ஆளுங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், நான் வாழ எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்குறான். அதுக்கு பதிலாக சூசாங்கை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு பற்ற வச்சிடுறான். 3rd யங் மாஸ்டரும் சிட்டிக்குள்ளே வந்து கொஞ்ச நாளைக்கு பேரை மாற்றிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆளுங்களை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ பெய்லி எதுக்காக அவனை சிட்டிக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு இருக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்தேன்னு கேட்க அவன் நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லி 3rd யங் மாஸ்டர் சொல்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நியங் யானோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் வாட்டர் ட்ராப்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, சுசங்க காணோம். ஒரு வழியாக கடைசி ட்ராப்ஸையும் எடுத்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சுது, இதுதான் கடைசி துளி, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ குணமாயிட்டேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுன்னு சொல்ல இவளும் சந்தோஷத்தோட மூச்சு விடுறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.